இப்போ நம்ம ஜம்முவில் இருக்கோம். இன்றைக்கான பிளான் பார்த்தீங்கன்னா ஜம்முவிலேருந்து ஸ்ரீநகரில் அதாவது காஷ்மீரில் இருக்க பகல்காம் போகிறது தான். அந்த நம்கின் சாய்னு ஒன்று கிட்டிகிட்டு இருக்காரு பாருங்க. வித்தவுட் மில்கா? ஓகே. உப்பு போகிறாரு பாருங்க. ஸோ வந்து நம்ம ரூம்லேருந்து அப்படியே வந்தோம்னா இது ஒரு ஒன்வேங்க. இது ஒரு மால் ரோடு போல். லெஃப்ட் வரலாம். இங்கே பாருங்க, நம்ம ஒரு டிராஃபிக் ஜாம் உருவாக்கிட்டு இருக்கு நம்மளால். செம்மையான செக்ஷன். மலையிலே அப்படியே ஒரு ஆர்க்கு மாதிரி டேர்னு. ஸோ இந்த மாதிரி தான் அங்கேயும் பில்லர் கொடுத்து சுற்றி ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். கீழே காமிச்ச டேர்னிங்க்கு மிலிட்ரி வண்டியாக கிராஸ் ஆகுது. இதான் அந்த டேர்னிங் கீழே காமிச்சது. எட்டி பார்க்க காமிக்க முடியாது. பெண்டு இருக்கும், பெண்டாக இருக்கு பாருங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ரோடாக இருக்குது. இது பெண்டுலேயும் பெருத்த பெண்டாக இருக்கும். இங்கே பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சது சொல்லி. பின்னாடி ஒருத்தர் ஆளு காலி. பாலத்தை பாருங்க எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. பக்கம் ரோடெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. ஆனால் நல்லா டெவலப் பண்ணுறாங்க. பாருங்க, பாலம்லாம் எல்லா இடத்துலையும் பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ சுற்றி போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாலத்தை கட்டினா அப்படியே சல்லன் இதில் அப்படியே கனெக்டாக இல்லாமல் எல்லாமே டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அண்டர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் ஜம்மு டு ஸ்ரீநகர் ரோடு. சிட்டா பறக்கலாம். செம்மையாக இருக்குது. இவரோட காஸ்டியூமு, ஒரு ட்ரெஸ்ஸு, இவரோட கண்ணு. கோட் சூட் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, கார்பரேட்டு டிவில் அப்படிமாங்களா அந்த மாதிரி இருப்பார். நீங்கள் பாருங்கள், வண்டி வந்து மாட்டிக்கிச்சு ஒரு சந்துக்குள்ளே வந்து. ஸோ மணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கரெக்டாக 9:05 ஆகுதுங்க. இப்போ நம்ம ஜம்முவில் இருக்கோம். இன்றைக்கான பிளான் பார்த்தீங்கன்னா ஜம்முவிலேருந்து ஸ்ரீநகரில் அதாவது காஷ்மீரில் இருக்க பகல்காம் போகிறது தான். காலையிலே தொண்டெல்லாம் பிடிச்சிக்கிச்சு, அதனால வந்து கன்யூஸ் ஆகாது வாய்ஸு. கொஞ்சம் கேப்பிட்டு வரும். ஸோ இப்போ வந்து மணி 9 ஆச்சு. ஏதாவது சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். பாருங்க, நேற்றெல்லாம் வந்து நம்ம ஜாக்கெட் வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். பட்டு நமக்கு வந்து எங்கேயுமே அந்த ஜாக்கெட்டு செட் ஆகலை. சைஸ் பத்தலை, அந்தளவு கூலிங் இல்லை. ஸோ அதனால் வாங்கலை. இப்போ நடந்தே அப்படியே ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போயிட்டு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு குயிக் போயிட்டா முடிச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஸோ நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிக்கும், ஃபுல்லாக பாருங்கள். அப்படி பிடிச்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்த வீடியோஸ் வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு மேலே நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன், அதெல்லாம் பாருங்கள். வாங்க சாப்பிட போகலாம். அதே மாதிரி ஜம்முலாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாருமே வந்து ஸ்லோ மார்னிங்க. ஜம்முன்னு சொல்ல முடியாது, ஹில் ஸ்டேஷனில் பொதுவாக நார்த் ஈஸ்ட் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ மார்னிங்காக தான் இருக்குது. நைட்டு கொஞ்சம் ஒரு 11 மணி வரையும் ஓகே நார்மலாக இருக்குது. நம்ம ஒரு மாதிரி விடியெல்லாம் யாரும் இருக்க மாட்டேங்காங்க குளிர்னாலே. மார்னிங் பாருங்கள், மணி 9:05 ஆச்சு பாருங்க. இப்போ தான் காலைல ஒரு 7 மணிக்கு நம்ம ஊரில் நடந்து போனால் எப்படி டிராஃபிக் இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. பெருசாக எதுவுமே இல்லை. இந்த சைடெலாம் பாருங்களேன், வீடு கட்டியிருக்காங்க. யாருமே பூச்சி வேலை பார்க்கல, பூசவே இல்லை. எப்படி தண்ணியெல்லாம் உள்ளே இறங்காதா, நீர் ஊற்று அடிக்காதாங்கிற மாதிரி இருக்குது. நார்த்து ஃபுல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து சிமெண்ட்டு மேலே பூச மாட்டிக்காங்க. இவங்களாம் எப்படி நீர் தடிக்காமல் இருக்குன்னு தெரில. நம்ம ஊரில் இந்த அடிச்சிருக்குல்ல, வேற பார்த்தேன், நீர் தடிச்சிருக்குல்ல, அதுதானே நீர் தடிக்காமல் இருக்குமா. ஸோ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் கேரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. டிஜிட்டல் இந்தியா என்ன தான் இருந்தாலும் சில இடத்துல டவர் கிடைக்காது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து கேஷ் கேரி பண்ணணும். ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் ஏடிஎம்.
எக்ஸாஸ்ட் இருக்குது. நான் உள்ளே போனோம், சென்சார் வச்சுருக்காங்க போல். 2 பேர் போனாலே உள்ளே ஒரு ஆள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார்லாம் வந்துருச்சு. ஸோ அதனால் நான் வெளியில் வந்துட்டேன். பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ போனால் வரும் பாருங்க. சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ சென்சார் வச்சுருக்காங்க, அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளை சென்ஸ் பண்ணி ஒரு ஆள் தான் உள்ளே இருக்கணும்னு சொல்லி வெளில அனுப்பிவிட்ருது. வெளில அனுப்பிவிட்டுதுன்னா நம்ம வெளில வந்துடணும் டீசெண்டாக. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டீ அதில் வந்து உப்பு போட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சூப் மாதிரியும் இருக்குது, டீ மாதிரியும் இருக்குது, நல்லாயிருக்கு. ஸோ நடந்து வரையில் வந்து இந்த கடையை பார்த்தோங்க. லாலபி ரெஸ்டாரண்ட், காஷ்மீர் வஸ்வான். அந்த நம்கின் சாய்னு ஒன்று கிண்டிகிட்டு இருக்காரு பாருங்க. क्या ये भी लगी थी, ये चाय है। चाय लाइक दिस चाय बट विदाउट मिल्क. वो विदाउट मिल्क आ. ஓகே, அது வந்து எடுத்து இதில் ஊற்றுறாங்க. பால் இல்லாத தான் இது, பால் ஊற்றிருக்காங்களாம். ரைட்டாக ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குது. உப்பு தெரியுமா? உப்பா? உப்பு கூழ் தாங்க இருக்கா? நல்லா ஆட்டுக்கால் சூப் மாதிரி இருக்குது. ஆனால் தெரியாமல் இருக்குது பாருங்களேன். பால் உப்பு போடுறாரு பாருங்க. லைட்டாக சூப் மாதிரி இருக்குங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக. இந்த குளிருக்கு நம்ம ஊர் கிளைமேட் கண்டிஷனுக்கு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு திருப்தியாக இருக்காது. இந்த ஊர் கிளைமேட் கண்டிஷனுக்கு சூப்பராக இருக்குது. பவுடர் கேட்டிருந்தேன், இந்த டீ பவுடர் காமிங்கன்னு. அதை எடுக்க போயிருக்காப்புல, அதெல்லாம் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த கொண்டாடுறாரு பாருங்கள். இதாங்க அந்த பவுட்ரு. ஸோ இந்த பவுட்ரு போடுறாங்க, அதில் கொதிக்க வச்சு வச்சுருக்காங்க. அப்புறம் தண்ணி இதில் ஊற்றிட்டு பால் ஊற்றி உப்பு போட்டுறாங்க. நார்மல் டீ பவுடர் மாதிரி தான் இருக்குது. करंट नहीं है, पावर पावर Well, let's see this go. You see. இது பக்கத்தில் இருக்காங்க. நல்லா இருக்குது. நம்ம மாதிரி ஆளுகளுக்கு வந்து காரசாரமாக சாப்பிட்ட கொஞ்சம் மைல்டாக இருக்குது. அது சூப்பராக டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஆகுங்களா? ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டுங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷனுக்கு சாப்பிட செம்மையாக இருக்குங்க. நம்ம ஊரில் டெய்லி பேருக்குதா? நம்ம அந்த அடுப்பிட்ட கிடைக்கணும்ல, டெய்லி சாப்பிட்டா அப்படி இருக்கும் நம்ம ஊரில். இந்த ஊருக்கு இது ஓகே, டெய்லி சாப்பிட்லாம். ஏன்னா அந்த குளிருக்கு வந்து இது கொஞ்சம் இதமாக இருக்குது. ஸோ வந்து ரூமுக்கு வந்தாச்சுங்க. ஹோட்டல் ஜம்மு இன்டர்நேஷ்னல். நம்ம வண்டி பிக் டாடி, நம்ம வச்ச பேர் பிளாக் டாடி. இப்படி ஜம்மு நிற்கிறாரு பாருங்க. ஸோ வண்டியை வந்து லைட்டாக கண்ணாடியிலேருந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு கிளம்ப போகிறோங்க. கொஞ்சம் தண்ணி குடிக்கிற ஃபில் பண்ணிப்போம், தண்ணி சுத்தமாக இல்லை. அடுத்து அப்படியே பால்காம் நோக்கி பயணத்தை ஆரம்பிப்போம். But Wi-Fi problem. Okay, bye. Yeah, Srinagar this
ஏய் புல்லட் வண்டி வரான். பயந்துட்டியா? போ போ போ. ஸோ வந்து நம்ம ரூம்லேருந்து அப்படியே வந்தோம்னா இது ஒரு ஒன்வேங்க. இது ஒரு மால் ரோடு போல். லெஃப்ட் வரலாம். எனக்கு வண்டி எப்படின்னு பட்டுங்க பாருங்க. ரோட்டில் வரலாம் வரலாம் வரலாம். லெஃப்ட் வரலாம் லெஃப்ட் வரலாம். ஸ்ட்ரைட்டாக போகலாம். போ பார்த்துக்கிட்டு போ. இது ஒரு மால் ரோடு போல். மால் ரோடுனா இந்த ஊரில் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் போக முடியாது. எல்லாம் இங்கே பாருங்கள், மணி வந்து 10:30 ஆச்சு. இப்போ தான் எல்லா கடையும் திறந்து எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜம்முவே இப்போ தான் விடியுது. இங்கே விடி இந்த சென்ஸ் வந்து நம்ம ஊர் படினா எல்லா மக்களோட புழங்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தோம் இல்லை டீ கடையில் பார்த்தோம். லால் அபி கடையில் பார்த்தோம். பார்த்தீங்களா, அவங்க கொஞ்சம் நிற்கிறாங்க. டார்ஜிலிங் மாதிரி இருக்கும். டார்ஜிலிங் அப்படியே தான் இருக்கும். இதுதான் பாதையேவா இல்லை சேர் சேர் வந்து சேர் இல்லை. சேர் அங்கேயாமல் இல்லை 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 பக்கத்தில் இந்த ஸ்டூல் அங்கே இல்லை இப்போ தான் எடுத்து வச்சான். ஒரு பீக்கான ஏரியாவாக இருக்குங்க. இது ஒரு வழி வேறு. ஆக்சுவலாக நம்ம வந்து அப்படியே அவுட் அடிக்க முடியாது. இப்படி தான் அவுட் அடிக்கணும் நம்ம ரூம்லேருந்து. இல்லோட சிஸ்டம் போட்டுக்கணும். அதே போட்டாச்சு. போட்டு தான் அதனால மேக் போக மாட்டேங்குது. அதனால ரிவர்ஸ் போடுறேன். இது ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும். நம்ம போட தேவையில்ல. போகும். இப்போ நம்ம என்ன பின்னாடி போயிடும். மற்ற வண்டிக்கா போக மாட்டேங்குது. அதனால ரிவர்ஸ் போட்டு வேண்டியது. இல்லோட சிஸ்டம் எப்பவும் சேஃப்டி. ஓட்ட தெரியா ஓட்ட லேடிஸ்லாம் சேஃப்டி. அதான் ஆமாம். ஹில்ஸில் 2 ரிவர்ஸ் ஆகாது. அதுலேயும் ரிவர்ஸ் இல்லை. ஒரு 5 செகண்ட் தானே உங்களுக்கு ஆகாமல் இருக்கும். 5 செகண்ட் தான் ஆகாமல் இருக்கும். அதான் ரிப்பல்ஸ் ஆகாதுல பாருங்க. அதான் ஒரு 5 செகண்ட். 5 செகண்டுக்குள்ளே அவங்க மூவ் பண்ணிடலாம். மூவ் பண்ணுவோம். ஆமாம். ஹில்ஸில் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடும். இதில் எப்படி ஒரு ஆட்டோமேட்டிக் ஆன் ஆகிடுமா? ஆட்டோமேட்டிக் டைட் ஸ்பாட்டாக இருக்குது. பாய் ரிவர்ஸ். இங்கே பாருங்க, நம்ம ஒரு டிராஃபிக் ஜாம் உருவாக்கிட்டு இருக்கு நம்மளால. பயங்கரமான டைட் ஸ்பாட்டாக இருக்குது. எங்கிட்டா இங்கிட்ட தான் இருக்கும் மெயின் ரோடு. மேப் எப்படி ஆகி போச்சு? எங்கிட்ட காட்டுது ப்ரோ. இங்கே வருங்க, சரியாக இருக்கு வருங்க. எல்லாம் கொடையெல்லாம் வச்சு சைனா மாதிரி சைனீஸ் கான இது ஒரு டிஃப்ரெண்டான தீம் பண்ணியிருக்காங்க பாருங்க. டும்முன்னு எல்லாம் போடுறாங்க. இங்கே என்ன எதுவும் இடிச்சிட்டமாங்கிற மாதிரி பயமுறுத்துறாங்க.
பஸ்ஸில் போகலாம். செம்ம டைட்டான ஸ்பாட்டுங்க. கார் கொண்டு வந்தால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். ஏன்னா பைக்கராக இருந்தீங்கன்னா சல்லுன்னு வருவீங்க. பட் ஆனால் கார் கொண்டு வந்தால் அந்த மாதிரி சமைக்கலாம், இன்னும் போகக்கூடாது, கம்ஃபர்ட்டாக போகலாம். எல்லா பேரும் வித்தியாசமாக பார்க்குறாங்க. தமிழ்நாடு வந்தீங்கன்னா பாருங்கள் அந்த ஏரியாவை பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாக வந்து துணி கடை, எல்லா கடையும் இருக்குது, செருப்பு கடை. இங்கே நிறையா ஷூஸு, ஸ்லிப்பர்ஸு நிறையா இருக்குங்க அந்த கடை. இந்த சைடு ஃபுல்லாமே இது கடைசி மெயின் ரோடு போகாது போலையே. அவர் எதையுமே கண்டுக்க மாட்டேங்கார். போலீஸோட ஆர்மி தான் போலீஸ். ஸோ இது வந்து ரைட்டு காமிக்குது நமக்கு. ரைட்டு காமிக்குது. ரைட் ஒன்றேவா? ஜம்முவிலேருந்து வெளியில் பகல்கிராமோ போகிறதுக்கு இல்லை ஸ்ரீநகர் போகிறதுக்கோ வர ஹைவே தாங்க, நேஷ்னல் ஹைவே. இங்கே பாருங்க, ஸ்ரீநகர் 243. நம்ம வந்து ஸ்ரீநகருக்கு வந்து, அதாவது பகல்காம், ஸ்ரீநகர் கீழே தான் அது பகல்காம் இருக்குது. அதாவது ஸ்ரீநகர்லேருந்து முன்னாடி கொஞ்சம் பிரிஞ்சிடும். ஸோ அங்கே தான் போக போகிறோம். இந்த பகல்காமுக்கு வந்து போகிறதுக்கு வந்து 2 ரூட் இருக்குங்க. அந்த 2 ரூட் வந்து நான் காமிக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். ஏன்னா வந்து மேப் வந்து ரொம்ப ஷேக்கிங்காக இருக்குது ட்ரைவில். ஸோ அதான் காமிக்கிறேன். இப்போ நான் ஓகே பார்ப்போம். ஏன்னா ஸ்ரீநகர் கன்னியாகுமரி ஹைவே இது. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து பகல்காம் போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்ரீநகர், அதாவது ஸ்ரீநகர்னு வச்சுக்கோங்க. அதான் பகல்காம்ங்கிறது ஸ்ரீநகர் கீழே இருக்க இடம். அது ரொம்ப வேலி, செம்ம ஃபேமஸான வேலி அது. ஸோ அது இந்த செனாயினி அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன் போது பாருங்கள். இது போய் இப்படியே பகல்காம் போயிரு இந்த ரோட்டில். பட் இப்படி போனீங்கன்னா இந்த பட்னி டாப் அப்படின்னு ஒரு இடத்த பார்க்க மாட்டீங்க. இந்த பட்னி டாப்புங்கிறது ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த பட்னி டாப் பார்க்கணும்னா நீங்கள் ஜம்முலேருந்து நேராக வந்து பட்னி டாப்னு அடிச்சிருங்க. அப்படின்னா இந்த ரோடு, இந்த ஃபுல் ஸ்டெச்சுக்கு வந்தீங்க 44 போட்டுருக்கு வந்து இந்த ஹைவே. இதை ஸ்கிப் பண்ணிட்டு ஹில்ஸில் வந்து ரைட்டில் போயிடும். ஸோ இங்கேருந்து மறுபடியும் வந்து இந்த ரூட்லேயே மேலே ஏறிடும். ஸோ அப்படி தான் வந்து நம்ம பகல்காம் போகிறோம். டிஸ்டன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 20 கிலோமீட்டர் மட்டும் கூட வருங்க. ஒரு 1 hour கூட வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் பட்னி டாப்பே நம்ம கவர் பண்ணிடலாம். ஸோ அப்படி தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பட்னி டாப் போகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜம்முலேருந்து இப்போ வந்து அவுட்ரு வந்துட்டோம். இங்கேருந்து 102 கிலோமீட்டர், 2 மணி நேரம், ஆல்மோஸ்ட் 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் போகிற மாதிரி காமிக்குது. இது ஒரு நேஷனல் ஹைவே, கண்டிப்பாக டோல் எல்லாம் இருக்கும். இங்கே ரைட் சைடில் பாருங்கள், ஃபுல்லாக வந்து ரிவர் போகிறதுக்கு இருக்குது பாருங்க, கிடங்கு மாதிரி. ஜம்மு வந்து பார்த்தீங்கன்னா கடல் மட்டத்தில் வந்து 980 அடின்னு கூகுள் சொல்லுது. ஆனால் அவ்வளோ 980 அடி உயரமாக இருந்தும் பார்த்தீங்கன்னா நைட்டெலாம் செம்ம குளிருங்க. ஆல்மோஸ்ட் 14 வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அமிர்ஸ்டரா இதுவான்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 மணி வரையும் வந்து பெரிய அளவில் கூலிங் இல்லை. 10 மணிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஐஏஎம் ஜம்முங்க. ஸோ ஜம்முலே பார்த்தீங்கன்னா ஐஏஎம், இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜம்மு. ஸோ ஜம்முலே பார்த்தீங்கன்னா ஐஐடி இருக்குது. இப்போ ஐஐடி கிராஸ் பண்ணோம். இப்போ ஐஐடி இருக்குது, ஐஏஎம் இருக்குது, எய்ம்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குங்க. இது ஒரு யூனியன் டெரிட்டரி, இங்கே எல்லாமே இருக்குது. ஒரு ஹில்ஸில் வந்து இப்போ நேஷனல் ஹைவே போயிட்டு இருக்கு பாருங்க. அதான் பாருங்க, தண்ணியே இல்லை. மேபி அடுத்து பனி உருவுனா தண்ணி வரும். அதானே பனி வந்துக்கிட்டு இருக்கோம், ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், போகிற வழியில் பாருங்கள், ஹைவே பாருங்கள் எப்படி டெவலப் ஆகுது பாருங்கள். அந்த சைடு ஹில்ஸ்லேயே எல்லாம் நிறையா பில்லராக போட்டு வச்சுருக்காங்க. இட்டு மலை ஒரு பக்கம் போட்டு இது அரைச்சி தோண்டி செதுச்சு இந்த சைடு ஃபுல்லாக பாலம் மாதிரி போகும் போல், கிராஸ் ஆகும் போல். இனிமேல் எவ்வளோ பில்லர்ஸ் இருக்கு பாருங்கள். டே பை டே வந்து நமக்கு வந்து டூரிசம் வந்து பயமாக இன்க்ரீஸ் ஆகுது எல்லா இடத்துலையும். ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட் இருந்தால் தான் வந்து இன்னும் ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதை பார்த்துட்டு நீங்கள் வாட்டுக்கு
இயற்கை வளத்தை சுரண்டுறாங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் டெவலப் பண்ணிட்டு இருந்தால் தான் ஃப்யூச்சர் வந்து எக்கனாமிக் க்ரோத் இருக்கும். பெரிய ஹைவேவாக இருக்கும் போல இது. ஹைவே போடுவாங்க, என்ன போட போகிறாங்க? ஹைவே மாதிரி தான் இது. என்ன போட்டிருக்காங்க? இதுவே போல மின் அண்ட் மிஷினரி அட் ஒர்க்கு தான் போட்டிருக்காங்க. பாருங்க, ஒரு பாலத்தை பாருங்க. செம்மையான கன்ஸ்ட்ரக்ஷன். மலையிலே அப்படியே ஒரு ஆர்க்கு மாதிரி டேர்னு. நம்ம அங்கே தான் அடுத்து போகணும்னு நினைக்கிறேன். டேர்ன் ஆகி ஆமாம், அந்த பாருங்க சரியான இது பாருங்க, எப்படி டெவலப் பண்ணிருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி தான் அங்கேயும் பில்லர் கொடுத்து சுற்றி ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சுற்றி அதெல்லாம் ஏற போகிறோம். மேலே போது பார்த்தீங்களா? ஸோ அதெல்லாம் ஏற போகிறோம். ஸோ அதான் அந்த ப்ளூ கலர் லைனில் அப்படியே வண்டி கிராஸ் ஆக போகிறோங்க. ஏன் வந்து இவர் ஓவர்டேக் வாங்காமல் போகிறாருன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. அது அவரே சொல்லுவார். சொல்லுங்கள், ஏன் ஓவர்டேக் வாங்க மாட்டேங்க? பிளைண்ட் ஸ்பாட். ஸோ பிளைண்ட் ஸ்பாட்னா அப்படின்னா என்ன சொல்லுவாருன்னா, இந்த இடத்துல வண்டி எதுவும் பிரேக் டன் ஆகியோ ஏதோ நின்னா கூட நீங்கள் போன விதத்தில் திரும்பினீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆக நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலே தான் வந்து இந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல வந்து மிதிக்க மாட்டார். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா கீழே காமிச்சிட்டேன். நீங்கள் மிலிட்ரி வண்டியாக கிராஸ் ஆகுது. இதான் அந்த டேர்னிங் கீழே காமிச்சது. எட்டி பார்க்க காமிக்க முடியாது, ரொம்ப ஹைட்டாக போட்டிருக்காங்க. அசம்பாதங்களை தடுக்கும் வகையாக. அதாவது நம்ம ஊரில் எப்படி ஒரு சின்ன 3 ஹேர்பின் பெண்டு சொல்கிறோமோ அதை வந்து பெரிய லெவலில் ஹேர்பின் பெண்டாக போட்டிருக்காங்க அந்த ஹைவேக்கு தேவை மாதிரி. ஸோ அதனால தான் இவ்வளோ பெரிய சுற்றி ஏறுது. ஷார்ப் கட் அடித்தோம்னா செம்ம டிராஃபிக் ஆகும்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய ஆர்க் கட் அடிச்சிருக்காங்க. மலையா? சாரலா? சாலை மலைச்சாரல் புட்டு புட்டாக இருக்குவாங்க, அதெல்லாம் மலைச்சாரல். வண்டி எப்படி ஸ்டேபிளாக இருக்கு வண்டி. மஹேந்திரா உண்மையிலே செம்ம பர்ஃபார்மன்ஸுங்க. வாய் ரோல் ஆகுது பாருங்கள், செம்ம பர்ஃபார்மன்ஸு. அதுவும் நம்ம எண்ணு வந்து பார்த்தீங்கன்னா டெசர்ட்லேயும் ஓட்டியாச்சு, அப்புறம் அந்த ஹில்ஸ்லேயும் ஓட்டியாச்சு. இப்போ இந்த ஹில்ஸ் வந்து ரொம்ப எஸ்டீம் ஹில்ஸ் வந்துட்டோம். ஸோ இதுலேயும் ஓட்ட போகிறோம். இதிலே பாருங்கள், கிட்டத்தட்ட 90 வந்து டேர்ன் பண்ணுறாரு. ஜம்முன்னு டேர்ன் ஆகுது. இங்கே பாருங்கள், கட் அடிக்கிறாரு, அப்படியே ஜம்மு நிற்கிது. இதெல்லாம் பெய்டு பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி படிக்கிட்டு இருக்கோம். பெய்டு பெர்ஃபார்மன்ஸ் மஹேந்திராக்கு. பட் ஆனால் மஹேந்திரா பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலே செம்மையாக இருக்குங்க. நான் போன ட்ரிப் நேபாள் ட்ரிப் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அது வந்து மஹேந்திரா தாரில் போயிருப்போம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு வந்து மஹேந்திரா மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே உருவாச்சு. அதுக்கு முன்னாடி மஹேந்திரா மேலே பெரிய லெவலில் அபிப்பிராயம் இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எக்ஸ்யூவி செக்மெண்ட்டாக போட்டு இந்த பொலேரோ இந்த மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா பிக்கப்பு. ஸோ அதனாலே இப்போ தான் வந்து மஹேந்திரா மேலே நமக்கு வந்து ஒரு சின்ன கிரேஸ் ஆகி போச்சு. இப்போ நேஷ்னல் ஹைவே உருதுலேயும் எழுதியிருக்காங்க. தேங்காய் சில்லு வச்சுருக்காங்க. ஓ, ஆக்சிஜன் கண்டியா? ஆக்சிஜனுக்கு தேங்காய் சில்லா? ஆமாம், தேங்காய் சில்லு சாப்பிட்டோம்னா ஆக்சிஜன் லெவல் கூடுமோ? அப்படியா? தேங்காய் பால் குடிச்சாமா? எனக்கு தெரியாதா? தேங்காய் பால் கொரோனாவில் எங்கள் அம்மாவுக்குலாம் ஆக்சிஜன் தேங்காய் பால் தான் வச்சு கொடுப்போம். தான் எனக்கு ஞாபகம் வருது. அப்படியா? தேங்காய் பால் தேங்காய் சில்லா வச்சுருக்காங்க. தெரியாதா? அதெல்லாம் தெரியாது. அதாவது ஆக்சிஜன் லெவல் நம்மளுக்கு கம்மியாகும் போது தேங்காய் சில்லு, அந்த தேங்காய் பால் உள்ளே போகும்போது ஆக்சிஜன் லெவல் கூடும், ஃப்ரீ ஆகும். ஜீரோ ஃபேரா?
தமிழ்நாட்டுனாலயா? வாய்ப்பே இல்லை, மெசேஜ் வரும் பார்ப்போம் இருங்க. நமக்கு என்ன அவ்வளோ மரியாதையா அந்த ஊரில்? இந்த வீடியோவில் நிறையா அப்படின்னு சவுண்ட் வரும். அது என்னன்னு பார்த்து நீங்கள் வந்து வேண்டாதீங்க. அவங்க 2 பேருக்கு வந்து பெருமூச்சு அதிகமாக வரும். ஆமாம், நீங்கள் உஸ்ஸுன்னு சவுண்ட் வருது என்ன சகிச்சுக்கிறாங்க இதுக்கே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சும்மாவே வந்து 2 பேருக்கும் பெருமூச்சு சும்மா வரும். கேட்கும் உஸ்ஸுன்னு கேட்கும். இவனுங்க டனல் போதுங்க. இல்ல வண்டியில அப்பப்போ டர்போ எக்ஸ்ட்ரா வச்சிருக்காங்க. ப்ரோ கேனல் எப்படிலாம் போட்டிருக்காங்க அவன் ஏக்க வைக்கிறது. நந்தினி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. நந்தினி வைல்ட் லைஃப் சான்ச்சுரி டிரைவ்ஸ் ஹைவே அத்தாரிட்டிஸ் இந்தியன் வெல்கம்ஸ் யூ சர்வீஸ். சின்ன டனல் தான் நான் சூப்பராக டனல் பார்க்க லைட்லாம் போட்டு ஹைப்பர் போடுங்க. இது தெரிய மாட்டேங்குது மலையா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கீழே ஒரு ரோடு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இதான் வந்து பழைய ரோடாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை தான் வந்து இப்போ பாலம் மாதிரி போட்டு நேஷனல் ஹைவே மாற்றுறாங்க. ஸோ அதனால தான் இப்படி ஹைட் ஏற்றிருக்காங்க. T2 டனல் 2 அப்படின்னா நல்லா செம்மையாக இருக்கும். சின்ன டனல் தான், பெரிய டனல் தான் கிடையாது. பட் ஆனால் அந்த லைட்டிங்லாம் பார்க்கல சூப்பராக இருக்குது. பாறையா? ஆமாம். Channel 3 Channel 3 எல்லா வண்டியும் ஏற்றுறோம். எல்லா ஜன்னலும் ஏற்றுரு, பின்னாடிலாம் ஏற்றுரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டனலுங்க. டனல் ஜம்முன்னு இருந்துச்சு, டனல் முடிஞ்சிருச்சு. பாருங்க, நிலச்சரிவு வந்து எதுவும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படி மேலே அடுக்கடுக்காக வச்சுருக்காங்க பாருங்க. உதாம்பூர் வெளில வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து 18 இருக்குங்க. இது பாருங்க, ஐ லவ் உதாம்பூர் செல்ஃபி பாயிண்ட் வேறு இருக்கு. இங்கேருந்து லே பாருங்க, லடாக்கு 616 கிலோமீட்டர்.
ஸோ அந்த ரோடெல்லாம் பாருங்களேன், அப்படியே நிலச்சரிவு ஆகிறதுக்கு சுலபமாக இருக்க மாதிரி இருக்குங்க. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து அந்த சப்போர்ட் கொடுத்துருங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லைனா இதெல்லாம் பாருங்கள், லைட்டாக ஒரு பெரிய மழை வந்துச்சுன்னா அசால்ட்டாக விழுந்துடும் கீழே. நைட்டில் வந்து ஒரு பெரிய கிடங்கு வேறு இருக்குது. ஆனால் இதில் பாருங்கள், ஒரு ஜம்முல இருந்து ஒரு ஹைவே. என்ன டெவலப்மெண்ட்டு. நம்ம அசால்ட்டாக நீ ட்ராவல் பண்ணுறோம், பட் ஆனால் இன்னைக்கு எப்படி பில்ட் பண்ணிடுவாங்க அதெல்லாம் இது கட்டுறப்ப. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கரெக்டாக பிரியுங்க. நம்ம வந்து பட்டி டாப் போனோம்னா இதில் வந்து கீழே இறங்கிடணும். நேராக போனால் வந்து நான் ஹைவேலே வந்து இங்கே போயிடும். கீழே போனோம்னா பட்டி டாப், அதாவது ஓல்டு ரோடு வழியாக போகிறது. மேலே போனால் தான் உங்களுக்கு வந்து நேஷ்னல் ஹைவேல அப்படியே டோல் ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம வந்து பட்னி டாப் வழியாக போவோம். ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரை பண்ணுவோமே. அதாவது இது இப்போ போட்ட நேஷ்னல் ஹைவேங்க. நம்ம வந்து பழைய ரோடு, ஒரு மிலிட்ரி இண்டியா இருக்குது. ஸோ அது வந்து பழைய ரோடு தான் இருக்குது, பட்னி டாப் உள்ள ஓடுங்க. ஸோ வந்து பழைய ரோட்டில் வந்து நம்ம அப்படியே போகிறோம். இதனால் ஒரு 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வருங்க நம்ம பழைய ரோட்டுக்கும் புது ரோட்டுக்கும். சாரி, புது ரோட்டுக்கும் பழைய ரோட்டுக்கும் 30 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். அண்டு வியூ இருக்கும், பட் நிறைய பெண்டு இருக்கும். பெண்டாக இருக்கு பாருங்க. ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடாக இருக்குது. இது பெண்டுலேயும் பெருத்த பெண்டாக இருக்கும். சரி வாங்க ட்ரை பண்ணுவோம். இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பட்னி டாப் ரோடு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ஃபேமஸ்ங்க. இப்போனா இந்த நேஷ்னல் ஹைவே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்ரீநகர் ஜம்முலேருந்து போனாலே இந்த பட்னி டாப்லேயே தான் போகணும். ஸோ அப்போ வந்து இந்த பட்னி டாப் வந்து செம்ம ஃபேமஸ். எல்லாருமே சொல்லுவாங்க பட்னி டாப்னு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்த வந்து நம்ம பார்க்காம போகக்கூடாதுங்க. பட்னி டாப் இப்படி தான் இருக்குங்கிறத பார்த்துட்டு போயிடுவோம். இது ஒரு பழைய ரோடு இப்போ, அதனால வந்து சில கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. தண்ணி வந்து நிற்காமல் அப்படியே அடிச்சுட்டு போகிறதுக்காக வால்கால்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வாங்க, அவ்வளோதான் முடிஞ்சது சொல்லி. பின்னாடி ஒருத்தர் ஆளு காலி. ஹேர்பின் இப்போ செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா அந்த ரோடு. சூப்பர் ரோடுங்க இது. உங்களுக்காக வண்டியை கையை வெளில விட்டு எடுக்கிறேன். बाय हेलो करना है घूमने है सब्जी रिटर्न श्रीनगर जाना है श्रीनगर उधर है रास्ता दिस वन ना इधर घूमना नहीं है आपको घूमने सिंपली टूरिस्ट स्पॉट हाँ हाँ गाइड मिलेगा गाइड घुमाने के लिए टॉप पे लेके जाएगा शिव टेंपल फ्लावर वैली नत्था टॉप एक्चुअली वी आर गोइंग plan is there Srinagar room is there you can go and come stay here no you're going to Kashmir हाँ अंदर जाओ देखो अंदर थोड़ा बहुत फिर चले जाओ पक्का
बढ़िया घूमना है ना, अच्छी जगह देखना है ना, फिर गाइड ले लो, टॉप पे लेके जाएगा। हिल एरिया इधर क्या देखोगे, बच्चों का चिल्ड्रन चिल्ड्रन हाँ ஓகே பாய் தேங்க்யூ. ऊपर चलो ना टॉप श्रीनगर. இங்கே பாருங்க பாய்ஸ் பாருங்க அப்படியே இது காமிச்சிருக்காங்க, கேம்ப் ஃபயர் போட்டு குளிர் ஆயிடுறாங்க, புகை வருதா அந்த இருக்கு பாருங்க, போகிறது பாருங்க அங்கே. செம்ம கூலிங்க பட்னி டாப்பு. இதுக்குள்ளே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க் தான் இருக்காங்க. ஸோ அதை போய் என்ன பார்த்துட்டு ஸோ அது வந்து ஸோ பார்த்தீங்களா இந்த ஹைவே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இந்த ஹைவே தான் வந்து கனெக்ட் ஆகுதுங்க. அதாவது வந்து பட்னி டாப் போயிட்டு வந்தால் இந்த ஹைவேல வந்து ஈஸியாக வந்து கனெக்ட் ஆயிரும். இந்த ஹைவே தான் வந்து ஜம்முலேருந்து நம்ம காமிச்சு பார்த்தீங்களா, நம்ம ரைட் எடுத்தோம் பார்த்தீங்களா, ரைட் அடிக்காமல் நேராக வந்தால் இந்த ஹைவே தான் வரும். ஸோ நம்ம அதே மாதிரி உள்ளே இறங்கினதுனால அதே மாதிரி வந்து லெஃப்ட்டில் ஏறி கனெக்ட் ஆக போகிறோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீநகர் வந்து 148 கிலோமீட்டருங்க. நம்ம வந்து பகல்காம் போகிறோம் ஸ்ரீநகருக்கு முன்னாடி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா 134 3.5 மணி நேரம் காமிக்குது. ஸோ லஞ்ச் பிரேக் வேறு எடுப்போம். ஸோ அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டைம் மாறுங்க. இங்கே வந்து குக்கிங் பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி இந்த ஜோனில். ஏன்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு ஏறுதுங்க. ஸோ அதனால் வந்து இங்கே வந்து குக்கிங் கிடையாது. ஸோ ஹோட்டல் தான் லஞ்சு. இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள், சரியான லேண்ட்ஸ்கேப்புங்க. கேமராவில் வந்து ஃப்ரேமே வைக்க முடியல. மணி வந்து பார்த்தீங்கன்னா 1:44 சரியான பசிக்குது. ஒரு சரியான நல்ல ஹோட்டலாக தேடி கண்டுபிடிச்சி நிப்பாட்டி சாப்பிடலாம். பிரியாணி இருக்கு ஹோட்டலில். பிரியாணி இந்த ஒரு கடையில் பிரியாணி இருக்கா, அந்த சைடில் இருக்குது. அந்த இருக்கும் ஒரு ஹைவே, நம்ம ஹைவே வந்த ஹைவே பள்ளத்தாக்கா தான் இருக்குது. பயங்கரமான லேண்ட்ஸ்கேப்புங்க அதெல்லாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து பால்காமுக்கு வந்து 130 இடங்க இருக்குங்க. ஸோ போகிற வழியில் சில் அப்படின்னு ஒரு ஏரியா அப்படி தான் கூகுளில் பார்த்தேன். ஆக்சுவல் ஏரியா பேர் எனக்கு தெரியலை, CHILன்னு இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து சாப்பிட்லாம் நிப்பாட்டினாங்க. நியூ அடில் முஸ்லீம் ஹோட்டல் சந்தர்காட்டுங்க அது பேர். அப்படின்னா லவர் இருக்குங்க சந்தர்காட். கூகுள் வந்து ஏதோ ஒரு லொக்கேஷன் சொல்லிடுச்சு. என்னாச்சு பிரியாணியில் என்ன இருக்கா? அப்புறம் மட்டன், சிக்கன், ஆம்லேட் ஆஃப் ஆயில்னா வேணும். ஸோ பிரியாணி வந்து சாப்பிட நினச்சாங்க. பிரியாணி இல்லாத காரணத்தினால வந்து இந்த ஹோட்டல் நிப்பாட்டில் வேறு ஹோட்டல் போகிறோம். ரோட பாருங்கள், தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்டல் கிளியராக போகுது பாருங்க. இங்கே பாருங்கள், மழை வேறு லைட்டாங்க போட்டு போட்டா பாருங்க. அப்படியே அலையாக இருக்கு பாருங்க, வேவ்ஸாக. நிறையா வந்து ஆர்மி வந்து கேம்ப் மாதிரி போட்டிருக்காங்க. அங்கங்கே தகரம் மாதிரி செட்டு மாதிரி போட்டு அதில் ஆர்மி இருக்காங்க. ஆப்போசிட்டில் ரோடு இருக்கு, போதோ டனல் வேறு இருக்குது. இதுதான் டனல் வருது பாருங்க ரைட் சைடில். வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நினைக்கிறேன். மேபி அதுக்கப்புறம் எதுவும் ஊர் கனெக்ட் ஆகுதா இல்லை ஷார்ட்கட்டில் போதா? ஷார்ட்கட் போக வாய்ப்பு இல்லை, அது ஊர் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். பாருங்கள் பள்ளத்தாக்க பாருங்கள், தண்ணியை பாருங்கள் கீழே. பாலத்தை பாருங்கள் எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் ஊரையெல்லாம் வந்து குடஞ்சி எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு
கல்லெல்லாம் போட்டு லெஃப்டில் பிரித்து விட்றாங்க. எவ்வளோ பாருங்க டெவலப்மெண்ட்டு. இந்த ரோடு இருக்கு பார்த்தீங்களா, அது அப்படியே வளைஞ்சு 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 அங்கே போகுது, மேலே ஏறுதுங்க. பெரிய பள்ளத்தாக்குங்க அது, பெரிய பள்ளத்தாக்கு. பக்கம் ரோடெல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்குங்க. ஆனால் நல்லா டெவலப் பண்ணுறாங்க. பாருங்கள் பாலம்லாம் எல்லா இடத்துலையும் பாலம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ சுற்று போகிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாலத்தை கட்டினா அப்படியே சல்லன் இதில் அப்படியே கரெக்டாக எல்லாம்னு எல்லாமே டெவலப்மெண்ட்டில் இருக்குது. அண்டர் டெவலப்மெண்ட் ப்ராசஸில். இன்னும் ஒரு 5 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ஜம்மு டு ஸ்ரீநகர் ரோடு சிட்டா பறக்கலாம் அப்படி இருக்கும். லேண்ட்ஸ்கேப்லாம் பக்காவாக இருக்குங்க. அதுக்காக பாலம் கட்டுறாங்க ப்ரோ. நிலச்சரிவு இதுனா விழுந்துடும், அங்கேனா விழுகாது. இல்லை 4 வே போடுது. 4 வே ஆக்க போகிறேன். நேஷ்னல் ஹைவே இங்கிட்டு 2 வே அங்கிட்டு 2 வே. அதாவது ஒவ்வொரு டேர்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு என்னன்னு சொல்கிறது தெரியலங்க. ஒரு இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயங்கள். அதான் அப்படி சொல்ல முடியாது. ஒரு லேண்ட்ஸ்கேப் தமிழ் எப்படி சொல்ல தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்கேன். நிலப்பரப்பா இல்லை, நிலப்பரப்புனா வெறும் சமம் இல்லை. அது ஒரு அழகை சொல்ல முடியல, அந்த லேண்ட்ஸ்கேப் அழகை. ஸோ அது கிடைக்கிறதுனால எதை எடுப்போம் எதை விடுவோம் என்ன பண்ணுவோம்னே தெரியல. அடுத்து லேண்ட்ஸ்கேப் தான். இங்கே பாருங்கள் சரியான லேண்ட்ஸ்கேப்பு. இந்த லாரிக்கார என்னை ஒதுங்கினார்னா என்ன செம்மையாக தெரியுங்க பாருங்க. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குங்க. மத்தியானம் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். அது 2வது வாட்டி சொல்கிறேன். நான் மொதல் வாட்டி சாப்பிடல. இங்கே தான் சாப்பிடுவோம்னு. சாஹி தாஜ் ரெஸ்டாரண்ட் 2 பேர் பார்த்தீங்களா, மாசாக இருக்காங்க. அதே கட் அவுட்டில் இங்கே போவோம். அப்படி சரியில்லைன்னா ஃபூஜி போவோம். ஃபோஜியா இங்கேயாங்கிறத உள்ளே போயிட்டு தான் தெரியும். வெஜ்ஜில் என்ன இருக்குது? வெஜ்ஜில் ராஜ்மா சாவல், ரெசிகி காமிங்க பாப்போம். தேக்கோ நீங்கள் எங்கே நான் இங்கே 2 இங்கே. அருமையாக இருக்கே. அடாடாடாடா, இதை போட்டுடலாமே. அடுத்தது அங்கே இருக்கே. पनीर சூப்பர். पनीर आलू गोभी भाई मिक्स ஒன்று ஒரு சாவல் வாங்குவோம். ஒரு சாவலே மிக்ஸ் பண்ணி வாங்கிடுவோம். இல்லைடா, இன்னொன்று ரொட்டி மாதிரி தான் வாங்கிக்குவோம். ரொட்டி வாங்கிட்டு நைட் எடுத்து போங்கிற. சரி 2 சாவல் வாங்குவோம். 2 மிக்ஸ் வாங்கிடு. मिक्सड चावल, मिक्स वेजिटेबल, 1 सब्जी, 1 राजमा. मिक्सिंग, एवरीवन मिक्सिंग 1 प्लेट. मिक्सिंग पनीर, एवरी मिक्सिंग पनीर दाल. ओके 2 प्लेट. ओके எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்கோங்க. मिक्सिंग 2 प्लेट कितना? टाइप दो प्लेट मिक्सी का 10 रुपये नहीं है ना, 300 रुपया. 300 அந்த 400 சொன்னாப்ல, இந்த 300 சொல்கிறாப்ல. 1 प्लेट 300, 2 प्लेट 300. आप क्या मिक्सी है नहीं गर्म करना पड़ी. ओके 300. அப்புறம் இடமா கூட நெகோஷியேட் பண்ணுவோம்டா. ஹேண்ட் வாஷ் என்னென்ன கொடுத்துட்டாரு. இது மிக்ஸ் இருக்கா வெஜிடபிளா? எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போட்டு அடிச்சிட வேண்டியதாங்க. பெப்பர் இருக்கு. சூப்பராக
நல்லா இருக்காண்ணா. சரி, நானும் ஒரு வெளுத்து வெளுத்துட்டு வரேங்க. ரொட்டி ஒன்று வாங்கினாங்க, சூப்பராக இருக்குங்க. இந்த கிரேவிக்கு அதுக்கும் செம்ம டேஸ்ட். இந்த குழுக்கும் இது சாப்பிட்டு எவ்வளோ ரேட்டு நான் சொல்கிறேன். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா நான்வெஜ்ஜோட வெஜ்ஜு தாங்க பெஸ்ட்டு. வயிறுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, ஜம்முன்னு இருக்கும். ட்ரெஸ்ஸு பாரு, சூப்பராக விட்டுருக்காரு. காஸ்டியூமே ஜம்முன்னு இருக்காரு. அவரோட ஐஸ் பாருங்கள், அதுக்கு மேலே சூப்பராக இருக்குது. கண்ணு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இவரோட காஸ்டியூமு, ஒரு ட்ரெஸ்ஸு, இவரோட கண்ணு. கோட் ஷூட் போட்டாருன்னு வச்சுக்கோங்க, கார்பரேட்டு டிவில் அப்படிமாங்களா அந்த மாதிரி இருப்பார். இஞ்சி சாயா, இஞ்சி இந்த போட்டிருக்காருல அந்த இருக்குல்ல. சுட்டி சுட சுட அம்மா டேஸ்ட்டுங்க. நல்லா இஞ்சி போட்டிருக்காரு, நல்லா காட்டமாக இருக்குது, குளிருக்கு. அச்சா சாய். இந்த சைடு வந்தீங்கன்னா, அதாவது ஜம்முல ஸ்ரீநகர் போனீங்கன்னா இந்த இருக்கு பாருங்க, இந்த லொக்கேஷன் பார்த்துக்கோங்க. NH44 சம்மல் வார்ஸ் மணிகள் இந்த ஏரியாவில் வந்து இந்த உடையில் சாப்பிடுங்க. உண்மையிலே சூப்பராக இருக்குங்க. நமக்கு வந்து ரெண்டு பார்த்தீங்களா ரைஸு, 2 பிளேட் ரைஸு, ஃபுஜி தாபா 2 பிளேட் ரைஸு, 2 சாய், 3 ரொட்டி சேர்த்து 300 ரூபா தான் வாங்கினார். எந்த கணக்கில் வாங்கினாருன்னு தெரியல, ரொம்ப நல்ல மனுஷன். आपका नाम? प्रीतम सिंह. ओके भाई. ஸோ பக்கத்து ஹோட்டலில் நம்ம பாய்ஸ் வந்து சாப்பிட்றாங்க. என்ன சாப்பிட்றான்னு பார்ப்போம். என்ன சாப்பிட்டீங்க? சிக்கன் குழம்பா? பிரியாணி பதில் குழம்பா? என்ன குழம்பு? ஃபிஷ் குழம்பா? சிக்கன் கிரேவி. இப்போ நீங்கள் மீன் வச்சுருக்கீங்க? மீன் இல்லை, எலும்பு. மீன் தான் இருக்குது. எலும்பு. ஓ, எலும்பா அது? கடிச்சு வரேன் பார்த்து. எப்படி இருந்துச்சு சாப்பாடு? சூப்பரா? உரப்புறப்பு பயமா இருந்துச்சா? எப்படி பைசா? ஸோ இவங்க சாப்பிட்டது வந்து 500 ரூபாயாங்க. 2 பிளேட்டு 3 பிளேட் ரைஸா, சிக்கனா, குழம்பு வந்து 500 ரூபாயாம். சன் வந்து வர்றது செம்மையாக இருக்குங்க. மணி வந்து 3:47 ஆயிடுச்சு. ஸோ இனிமேல் வந்து எங்கேயும் நிற்க போகிறதில்ல. தேவையான அளவுக்கு வயிறு ஃபில் பண்ணியாச்சு. ஸோ வந்து இன்னும் ஒரு 2 மணி நேரம் வண்டி நிற்காமல் போனாலே பால்காம் போயிடலாம். இங்கே வந்து 5 மணிக்கெலாம் இருட்டாயிருங்க. ஸோ சீக்கிரமே இருட்டாயிருது. இந்த சீசனில், சம்மர் சீசனில் வந்து 8 மணி 9 மணி ஆனாலும் வெளிச்சம் இருக்கும். விட்னஸிங் ஃபஸ்ட்டு ஸ்னோங்க. இங்கே வந்து மேலே அப்படியே பறந்துருக்கு லைட்டாக எட்ஜில். ஸோ அப்படியே மேலே போக போக ஸ்னோ வந்து அசால்ட்டாக பார்க்கலான்னு நினைக்கேன். பார்ப்போம். இந்த மாதிரி மலையில் வந்து ஆல்ரெடி நேபாளில் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம கீழே தான் பார்க்கணும். ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணுறோம். ஹைவே பார்த்தீங்களா, சும்மா ஜம்முன்னு இருக்குது. மேலே ட்ரெயின்லாம் போகுது பாருங்க, ட்ரெயின் ட்ராக்கு. ஆக்சுவலாக காஷ்மீர் வரையும் ட்ரெயின் இருக்குங்க. நம்ம திருநெல்வேலிலேருந்தே வருது டேரக்ட் ட்ரெயின் காஷ்மீருக்கு. ரைட்டில் இருக்குது.
Few moments later. One eternity later. Much later. கை வலிக்குதுடா, டோல்ல முடியுமா முடியாதா? சுரங்கப்பாதை எத்தனை கிலோமீட்டரா டேய்? 2000 years later. என்ன குளிக்கு? ஐயோ முடியல, கையெல்லாம் விரைக்குதே, கப்புன்னு அடிக்குதே குளிக்கு. எத்தனை கிலோமீட்டர் இது? தோராயமா ஒரு 6-5 கிலோமீட்டர் வருமா? இந்த டோலுக்காகவே இந்த காசுங்க. சரி, இந்த டோல் வந்து இந்த சுரங்க பாறதுங்க. ஐயோ வாயிலாம் ரோலாதுங்க. இந்த டோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டனலுக்காகவே போட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 8 டிகிரி இருக்குங்க, சரியான கூலிங்க. இங்கே பாருங்க, மரம் எல்லாம் பாருங்க, ஒரு இலை இல்லை. வீடை பாருங்க, சரியா இருக்கு பாருங்க. வீடா என்னதுன்னே தெரியல. அந்த இங்கிலீஷ் படத்துல பாக்குற மாதிரி இருக்கு இந்த மரத்தோட அந்த வீடெல்லாம் பாக்குறப்ப. இது ஒரு வாழ்க்கை தான். இந்த டனல் இதெல்லாம் பாக்குறப்ப என்னன்னா, எவனாவது ஒருத்தன் வந்து நம்ம ஊர்ல உட்காந்துட்டு எந்த ஊரையும் தாண்டாம நம்ம ஊர்லயே உட்காந்துட்டு என்ன இந்தியா டெவலப் ஆயிருக்குன்னு சொன்னா அவனை கொண்டு அடிங்க. ஒரு ஊர் வந்து டெவலப் பண்ணணும்னா அது ஃபர்ஸ்ட் வந்து கனெக்டிவிட்டி வேணுங்க. அந்த கனெக்டிவிட்டி வந்து எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்க. எவ்வளோ பெரிய டனலு, எவ்வளோ பெரிய ஹைவே. இந்த ஹைவே பாருங்க, இது ஒரு ஹில் ஸ்டேஷன் போகுது. இந்த ஹைவேனா எப்படி நவர மாதிரியா இருக்கு. Later that same evening. நீங்க பாருங்க, வண்டி வந்து மாட்டிக்கிச்சு ஒரு சந்துக்குள்ள வந்து. எங்கிட்டு வேணாம், போதும், எங்கிட்டே வா. இந்த பக்கம் திருப்பு, அப்புறம் அந்த பக்கம் வேணாம், ஏன் பக்கமே வா. அப்புறம் அது போய் உரசம், பின்னாடி உரசணும். வா, ஒரு அழுத்து அழுத்திடு, சல்லுன்னு ஒரு அழுத்து அழுத்திடு, டக்குன்னு ஒரு அழுத்து அழுத்தி வந்துடும், அதான் பெஸ்ட்டு. யோசிச்சு டக்குன்னு ஒரே அழுத்துல வந்துடும், அதான் பெஸ்ட்டு. ஆ, உரசாது, ஒரே அழுத்துல வந்தால் உரசாது. இங்கிட்டு வராத, வந்துடும். ஒரே அழுத்து வந்துடும். நிற்காது, போயிட்டு அவ்வளோதான். ஆ, வா 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 வா, இங்கிட்ட வா. வரலாம், இந்த பக்கம் வரலாம். ஏய்ஸு வரலாம், வெளில வந்துடும் ஃபஸ்ட்டு. ஏன் பக்கம் வா. ஆ, போ பார்த்து மெதுவா ஸ்ட்ரைட்டாக போ. ஸ்ட்ரைட்டா மெதுவா. ப்ரோ இலவசம் ப்ரோ, அப்படியே வாங்க ப்ரோ, ஓட்டுட்டு. இங்கே பாருங்க, நான் அப்படியே கல்லை தூக்கி போட்டு மறுபடியும் தூக்கி போடுறேன். எப்படி இருக்க பாருங்க. இங்கே பாருங்க, அந்த கல்லெல்லாம் எடுத்து போட்டு மறுபடியும் எடுத்து போட்டேன். எஸ், தேங்க்யூ. கை இப்போ ஃப்ரீ ஆயிடுச்சு கரம்பானினால. தேங்க்யூ சுப்ரியா. ஸோ இதான் ரூமுங்க. எலக்ட்ரிக் பிளாங்கெட்டா? நைஸ். ஐ நெவர் சீன் திஸ் ஒன். பாய். அச்சா ஒன் பாய். பாய். நைட் டைம் நோ கரண்ட் ஷாக்னா பாய். भाई आपका नाम? आपका नाम? नाम सलमान। காஷ்மீர்ல வந்து நம்ம அண்ணன் வச்சிருந்தாப்ல இவர் தான். उठा उसी भाई उसको फेरन लगा के ना, वो फेरन है ना, फेरन ஃபெரன் he wearing फेरन. ஸோ அவர் வந்து இதுக்குள்ள வச்சுப்பாரு. ஸோ அதுக்குள்ள வந்து இது மறைச்சு வச்சுப்பாரான். ஸோ கதை இருக்குமா. நல்லா இருங்க. என்னன்னா ஸோ என்னன்னா பார்த்தீங்கன்னா எரிச்சு வச்சிருக்காங்க. இதை கம்மி. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா தீயெல்லாம் போட்டு எரிச்சு வச்சிருக்காங்க. நல்லா இருக்குங்க. சோமி பாய், சோமி யாருங்க கதை
ஓகே பாய். Okay, thank you. தேங்க்யூ. Welcome, sir. ஸோ பகல்காமில் வந்து ரூம் எடுத்துட்டோங்க. ரூம் பேர் வந்து கோல்டன் பேலஸ். ஸோ இதான் ரூமு. ஸோ 2 ரூமுங்க. இது ஒரு ரூமு, இது ஒரு ரூமுங்க வித் ஹீட்ருங்க. இங்கே பாருங்க, பெட்டில் ஹீட்ரு இருக்குது. சும்மா கதான் இருக்கும். நைட்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது உண்டாங்க. எதுனா என்ன சொல்கிறது, நைட் இது கிடையாது, மார்னிங் வந்து இது கொடுப்பாங்களாம், ஹாட் வாட்டர். சரி, நைட்டு தூங்குவோம். 1 டே நைட்டு தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து காஷ்மீர் போகிற பிளான் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, அநேகமாக எவ்வளோ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குங்க. இதோட முடிய போகிறதில்ல. நைட் வந்து டின்னர் சாப்பிட்டு ஜாக்கெட் வாங்குறது தான் இந்த வீடியோவில் இதுக்கப்புறம் பார்க்க போகிறீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். போமா, இதெல்லாம் ஃபாரின் மாதிரி இருக்குங்க. ஸோ சைடில் அந்த ஸ்ட்ரீட் லைட் இருந்துச்சுங்க, அதெல்லாம் இப்போ ஆஃப் பண்ணிட்டாங்க. வரவே இருந்துச்சுங்க சைடில் ஸ்ட்ரீட் லைட்டு. மேபி கரண்ட் இல்லையான்னு தெரில. இன்கேஸ் ரிட்டர்ன் கோயிலில் இருந்தால் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. செம்மையாக இருந்துச்சுங்க லைட்டு. சைடில் இந்த ஸ்ட்ரீட் லைட் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் லைட்டில் இருந்துச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா தானா பானின்னு ஒரு கடை. இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நான்வெஜ் கடை இருக்குன்னு சொன்னாப்புல. ஸோ அதை பார்க்க தான் வந்தோம். இது எது நான்வெஜ் கடைன்னு தெரியலை. இங்கே போனாங்க, ஜாக்கெட் வாங்க போனோம். பட் ஆனால் ஜாக்கெட் வந்து இல்லை, கடையெல்லாம் மூட்டாங்க. 7:30 தான் அது, அதுக்குள்ளே மூட்டு போயிட்டாங்க எல்லோரும். இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே பாருங்கள், எல்லா கடையும் மூடுறாங்க. இப்போ தான் மூடினார், ஒரு லைட் ஆஃப் பண்ணார். இதான் நினைக்கேன் நசீல் ஃபுட்ஸ் நினைக்கேன், இதான் நினைக்கேன். உள்ள போய் பார்ப்போம். Dinner is there? Yes. Menu card, I see. So இதாங்க ஹோட்டல். ஃபேமஸ் ஹோட்டல்னு அங்கே இருக்க டிரைவர் ஒருத்தர் சொன்னார். ஹீட்ரு எப்படி ஓடுது பாருங்கள், சிலிண்டரில் ஓடுதுங்க. ஹீட்டர்லாம் இல்லைன்னா வாழவே முடியாது இங்கெல்லாம். பாய், சென்டரில் வைங்க பாய் ஹீட்டரை. ஹீட்டர் பாய் ப்ளீஸ், பாய் ஹீட்டர் ப்ளீஸ். தேங்க்யூ பாய். We are also doing our own business. You are from, sir? Tamil Nadu. ஸோ சாப்பாடு கொண்டு வந்துட்டாங்க. எக் புர்ஜி, அப்புறம் வந்து ரொட்டி. கிரேவியாக இருக்குன்னு பார்த்தா இப்படி இருக்குது. பரவாயில்ல, இதை அடிச்சிடுவோம். டேஸ்ட் வந்து ஆனால் அருமையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா Not mango. Okay. This is the vegetable here. The green vegetable. Okay. Name. Name kadam. கடம்னு ஏதோ ஒரு வெஜிடபிளாங்க. ஸோ அதில் செய்வாங்களாம். இது வந்து காஷ்மீரில் இருக்க ஊறுகாய் இருக்கா. எடுத்து ஒன்று பாருங்க, முடிஞ்சிருச்சு. ஸோ அதனால வந்து இதை வச்சு சாப்பிட்றோம்னு சொல்லிட்டு சாப்பிட்றோம். This one? Same. Same. You can eat. சேஞ்ச் இருக்குங்க. சேஞ்ச் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. உரப்பு அந்த அளவுக்குள்ள ட்ரையாக தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் பார்ப்போம். வேறு கண்டென்ட் என்னென்னா இந்த பகல்காம் பார்க்குறது தான். நாளைக்கு பகல்காம் எங்கெங்கே போகிறோங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூனா இருங்க.